உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், 5 ஆண்டு பணி முடிந்த சமையல் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 30,000 ரூபாய் வழங்க வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடமே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சத்துணவு ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் அறிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து பேட்டி அளித்த கோவை மாவட்ட செயலாளர் லதா, தங்கள் போராட்டம் 4 நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் முதல்வர் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாநில தலைமை முடிவின்படி அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர், கோவை மாவட்ட செயலாளர் ஏ. லதா. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்வர் 2021 ஆட்சிக்கு வரும்போது 10 எண் 313 நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை காலமுறை ஊதியம் ஆக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார். கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்த சொற்ப ஊதியம் வாங்கக்கூடிய இந்த சத்துணவு ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைய நிலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற ஒரு மறியல் ஒரு போராட்டத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். கடந்த கட்ட காலங்களில் நிறைய நடத்தி இருக்கிற தோழர்களே, அதாவது என்ன போராட்டம் வடிவமைக்கப்படுமோ அத்தனை போராட்டங்களையும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தி விட்டோம். ஆனால் இன்று வரை எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கையான 40 ஆண்டு கால கோரிக்கை காலமுறை ஊதியம் என்கிற, ஏன்னா ரிட்டையர் ஆகி வெளியில் போனால் 2,000 ரூபாய் பென்ஷன், அதை வைத்து நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா சத்துணவு ஊழியர்கள்? அந்த 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்துக்காக உழைத்து விட்டு 2,000 ரூபாய் பென்ஷனை வாங்கிட்டு வெளியில் போயிருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வரும் காலங்களில் அந்த 2,000 ரூபாய் ஊதியம் அப்படிங்கிறது ஒரு சுகரு ப்ரெஷர் வந்துட்டா அந்த மாத்திரைக்கு தான் சரியாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்காக தான் வர்றோம். அதாவது நம்ம பையனோட ஜென்ரேஷனுக்காகவோ இல்லை அடுத்த வருங்கால சந்ததிக்காகவோ நாங்கள் போராடலை. இப்போ எங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிற ஜென்ரேஷனில் நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையை இந்த முதல்வர் அவர்கள் கேட்கணும் தோழர்களே. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாநில செயற்குழு முடிவிற்கிணைங்க தொடர் மறியல், அதாவது 4 நாள் 23, 24, 25, 26 தேதிகளில் 4 நாள் மறியல் நடத்தப்பட உள்ளோம். அதையொட்டி மேலும் காத்திருப்பு போராட்டம். முதல்வர் அவர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும். பேசவில்லை என்னால் இன்னும் துறைவாரி சங்க தோழர்கள், இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைத்து தோழர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் தீவிரமடையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.